நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அழுதுடுமா, மனசு திறந்து நீ அழுதுடுமா. அப்படி அழுதாலாவது அவ மனசுல இருக்கிற பாரம் குறையட்டும். உன் வேதனையை எப்பவும் மனசுக்குள்ள அடக்கி வைக்காத. அதை நீ அழுது தீர்த்துடு. ஆனா அழுத கண்ணீர் தீர்றதுக்குள்ள மனசுல இருக்கிற வேதனையும் குறையணும். அதோட அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். உன் அம்மா மாதிரியே விதியோட போராடி நீ ஜெயிச்சு காட்டணும். அப்பதான் விஜயலட்சுமியோட ஆத்மா உண்மையிலேயே சாந்தி அடையும். அம்மா நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்களா பாட்டி? நம்ம வருத்தப்படுறது அம்மாக்கு தெரியுமா? அதுல என்னம்மா சந்தேகம்? எல்லா கடமைகளையும் அவ பாதியில தானே விட்டுட்டு போயிருக்கா. அவ உடம்பு மட்டும்தான் நம்மளை விட்டு போயிருக்கு. அவளோட ஆத்மா இங்கதான் இருக்கு, நம்ம கூட தான் இருக்கு. என் மருமக என் பக்கத்துல தான் இருக்கான்னு என்னால நல்லா உணர முடியுது. எனக்கும் சில சமயம் அப்படி தோணும் பாட்டி. ராத்திரி தூங்கும்போது அம்மா எனக்கு போத்தி விடுற மாதிரியும், கிச்சன்ல இருந்து அம்மா என்னை சாப்பிட கூப்பிடுற மாதிரியும், இந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு ஏற்பட்டிருக்கு பாட்டி. இருக்குல்ல, விஜயலட்சுமி நம்ம விட்டு எங்கேயும் போகலைங்கிறது அதுதான் அர்த்தம். இதுக்கப்புறம் என் பேத்தி அழக்கூடாது, மனசுடைஞ்சு உட்காரவும் கூடாது. உன்னோட அப்பா விஜயலட்சுமியை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவ வருத்தப்படவே இல்லை. எந்த துணையும் இல்லாம எப்படி வாழறதுன்னு தான் அவ யோசிக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் விஜயலட்சுமியோட மாற்றத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். அவ எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கிறத நீயும் பார்த்தல்ல. நீயும் அம்மா மாதிரியே வாழ்ந்து காட்டணும். உன்னை தோற்கடிச்சு இந்த ஊரை விட்டே அனுப்பணும்னு நினைச்சவங்களுக்கு முன்னால நீ தலை நிமிர்ந்து நிக்கணும். உன் வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமப்படட்டும். அப்படி நடந்தாதான் நீ விஜயலட்சுமியோட பொண்ணு. நீயும் உன் அம்மா மாதிரி வாழ்ந்து காட்டணும்ல. உன் அம்மா அடிக்கடி உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கா? வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லியிருக்கால. அப்படி சொன்ன அம்மாவுக்காக நீ ஜெயிச்சு காட்டணுமா? ஆமா, நான் ஜெயிக்கணும். ராஜு, என்னாச்சு? தேடி பாத்தியா? தேடி பார்த்தன. ஸ்ரீகுட்டியும் கோபிகிருஷ்ணனும் அங்க போனது என்னவோ உண்மைதான். அவங்க கண்டிப்பா அவளுக்கு உதவி செய்யவோ ஆறுதல் சொல்லவோ போயிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சொத்தை தனியா ஆட்டையை போடலாம் தான் அவளுடைய லட்சியமே. ஸ்ரீ அந்த மாதிரி நமக்கு தெரியாம பண்ணுவாளா ராஜு? பண்ணுவானே. அவன் நம்மளோட தங்கச்சின்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை.
பணத்துக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அப்புறம் அவன் அவளை விட கில்லாடி கோபி கிருஷ்ணன். 2 பேரும் சேர்ந்து அம்மாவோட பிக்ஸட் டெபாசிட்ல நமக்கு தெரியாம அவங்க சில வேலையை பார்த்திருக்காங்க. அம்மாக்கு சோப் போட்டு அவங்க கொஞ்சம் பணத்தை வாங்கியிருக்காங்க. அது எப்படிரா? அம்மா ஃபிக்ஸட் டெபாசிட் விட்ரா பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்க போறதா கோபியும் ஸ்ரீயும் தானே நம்ம கிட்ட சொன்னாங்க. இங்க பாருங்கண்ணா, அதெல்லாம் அவளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான். இங்க பாருங்கண்ணே, கோபி கிருஷ்ணனும் ஸ்ரீகுட்டியும் நமக்கு தெரியாம பல பொய்களை அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்றது உண்மைதான். போனது போகட்டும். கோபி கிருஷ்ணன் ஒர்க் பண்றது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல. அவன் மட்டும் மனசு வச்சானா பழைய பத்திரத்தை மாத்துறதுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அப்படி ஒரு சதி பண்ணவங்களுக்காக நாம காத்திருக்கணுமான? வேண்டாம். அம்மா கிட்ட நம்ம தோத்தா மாதிரி நம்ம தங்கச்சிக்கிட்டே நம்ம தோக்க கூடாதா? அந்த சொத்து நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் வந்து சேரும். நீ போய் கஜேந்திரனை கூட்டிட்டு வாப்போ. நாம இப்பவே போய் அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். யாருமா வந்திருக்காங்க? நாங்க தான் பாட்டி. பாட்டியும் அவங்களோட பேத்தியும் இங்க உயிரோட இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆமா, அம்மாவோட அரவணைப்பு இல்லைன்னா இவங்க வாடி போயிருவாங்கன்னு நம்ம நினைச்சதெல்லாம் தப்பு. இப்ப பாத்தீங்கன்னா காஞ்ச மரம் பூத்த மாதிரில இருக்கு. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி காஞ்ச மரம் பூத்து தான் நிக்குது. உன்னோட அப்பா குடும்பத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா விஜயலட்சுமி எப்படி இருந்தான்னு தெரியும்ல. டே ஜித்து, கிழவியோட டைலாக் சூப்பரா இருக்குல்ல? ஆமல்ல, இவங்க அந்த காலத்துல இருந்து இப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதனால உங்க ஆயுசு அதிகமாக மட்டும் நினைக்காதீங்க. எங்க சப்போர்ட்டை கைவிட்ட அன்னைக்கே நீங்க செத்து போயிட்டீங்க. அப்படி பார்த்தா என்னைக்கும் நீங்க எல்லாரும் செத்து போயிட்டீங்கடா. உங்க குடும்பத்தோட ஆணி வேறே விஜயலட்சுமி தாண்டா. அவ வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால உங்க திமிரு அதிகம்தான் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்களே இவ்வளவு மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களா என்ன? மேலங்குளத்தோட விஜயலட்சுமியோட மனசு மட்டும்தான் எங்களை விட்டு இவ கூட வந்திருக்கு. ஆனா அவங்களோட சொத்து எல்லாமே எங்க கிட்ட ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. தெரியும்டா, அவ சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவளுக்கு எதிரா நடந்த பிள்ளைங்க தானடா நீங்க. எங்களுக்கு அவ மனசு மட்டும் போதுண்டா. அந்த மனசு எங்களோட இருக்கிற வரைக்கும் நாங்க எவ்வளவு தூரம் வேணாலும் முன்னேறி போக முடியும். குறிப்பா சொல்லணும்னா கிருஷ்ணாவுக்கு. என் பேத்திய நம்பிக்கையான ஆள்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தை விட்டு நான் போவேன். டே ஜித்து, இருந்தாலும் இவங்க கிளம்பிதானே ஆகணும். ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கும் தானே சொன்னாங்க. இப்ப கிளம்புனாதான் பணக்காரங்க கிடைக்கிறதே சந்தேகம்தான். இவளுக்கு கிடைக்கும், ஒருத்தி இல்ல நிறைய கை கிடைக்கும். வேணும்னா இந்த கிழவி கூட போகலன்னா இவளை தூக்கிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆய மூடுற. எப்படி இருந்தாலும் கூட பிறந்த உன் தங்கச்சியவே இவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. வீட்டை விட்டு வெளியில போடா. இது விஜயலட்சுமி பேர்ல இருக்கிற வீடு. ஆமா, எங்க அம்மா பேர்ல இருக்கிற இந்த வீடு உங்களுக்கோ இல்ல இந்த பொண்ணுக்கோ சேர்ந்தது இல்ல. இது எங்க 3 பேருக்கானது. உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடனே இந்த வீட்டை விட்டு போங்க. உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு இதை சுத்தம் பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, எங்களுக்கு நேரம் இல்ல. நாங்க கூலிக்கு ஆளுங்களை கூட்டு வந்திருக்கோம். உடனே இடத்த காலி பண்ணுங்க. முடியாது. இந்த வீட்டை விட்டு நாங்க எங்கேயும் போறதா இல்ல. விஜயலட்சுமியோட ஞாபகம் இருக்கிற வீடுடா இது. அவ மகளுக்காக சேர்த்து வச்ச வீடுடா இது. நீங்க இந்த வீட்டையும் எடுத்துக்கலான்னு நினைச்சா
அந்த கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டாரு துரோகிங்களா. ஆமா, நாங்க துரோகிகள் தான். அதனால எந்த தயவுதாட்சணையும் எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டாம். எங்க அம்மாவோட சொத்துக்கு நாங்க 3 பேர் தான் உண்மையான வாரிசுகள். இந்த சொத்தை கண்டவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு நாங்க தயாராகவும் இல்லை. நான் அவ புருஷனோட அம்மாடா. இவ விஜயலட்சுமி எங்களை விட்டு போனாலும் அவளை வெறுக்காம அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கிற மகடா இவ. உங்களுக்கெல்லாம் மனசுன்னு ஒண்ணு இருந்தா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கடா. எங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பலாமா வேண்டாமான்னு. யோசனை பண்றதுக்கு எதுவும் இல்லை. அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் போகட்டும் அப்படின்னு நினைச்சுதான் இது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டே ஜித்து, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க கிட்ட சொல்லி வேலையை பார்க்க சொல்லு. வாங்க வாங்க, வேலையை பாருங்க. நம்ம போயிடலாம் பாட்டி, நம்ம எங்கேயாவது போயிடலாம். இங்கிருந்து இவங்க நம்மள அனுப்புறத பார்த்தா அம்மாவோட ஆத்மாவால சகிச்சுக்க முடியாது. அப்படியா? எங்க அம்மாவோட ஆத்மா உன்னதான் பார்த்துக்கிட்டே இருக்கா? ஏய், மரியாதையா சொல்றேன், இந்த கிழவியை கூட்டு போயிடு. அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம். உன்கிட்ட தான் வீட்டு விட்டு போக சொல்றோம். ஓடி வெளியே ஓடி. இந்த பொண்ணு இங்க இருந்து போனாதான் நீங்களும் வெளியில போவீங்க. ஓடி வெளியில. ஓடி இங்க இருந்து. வாடி. ஓ வெளியே. கிருஷ்ணா, படுபாவீங்களா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. இவளை இந்த பாடுபடுத்தினதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்காம போக. ஏய் கிழவி, உன் வாயில இருந்து சாபம் கொடுக்க பார்க்காம இங்க இருந்து கிளம்பு. போ. ஐயோ பாட்டி, 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 நாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் பாட்டி. எங்கம்மா போறது? கொஞ்ச நாளைக்காவது மரண படுக்கையில இருக்கிறவங்கள 10 நாளைக்கு இருக்கவாது செய்வாங்க. அந்த சந்தர்ப்பத்தை கூட இவங்க கொடுக்க மாட்டாங்க போல இருக்க. இங்க பாருங்க, செத்து போன வீட்டுல மரண பாயெல்லாம் சுத்தி வச்சுட்டோம். இங்க அது தேவையில்லை. ஜித்து, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அம்மா பேர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுங்க. சீக்கிரம் பண்ணுங்க. வாங்க. அம்மா லக்ஷ்மி, இதையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கியா? இந்த 2 பாவப்பட்ட ஜென்மங்களை விட்டு நீ எதுக்குமா போன? எங்களால என்னம்மா பண்ண முடியும்? அதை கொடுங்க. நான் சாயந்தரமா பணம் தரேன்னு ராமண்ணாண்ட சொல்லிடுங்க. சரிப்பா. ஆமா, நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? கார்ப்பரேஷனோட அழிவு. நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் அங்க சில வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா கை கோத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம யாரையும் குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அது அப்படித்தான் நடக்கும். பங்கண்ணா, செத்து போன விஜயலட்சுமி மேடம் வீட்டுல மறுபடியும் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்னன்னு எனக்கு என்ன தெரியும். வண்டியில ரவுடிங்கெல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சத்தமா இருக்கு. நான் தனியா இருந்தனால அங்க போகவே இல்லை. ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்றாங்களோ? அவங்க 2 பேரையும் இந்த ஊர்ல வாழவே விட மாட்டேங்கிறாங்களே. மோகன்தாஸ் வேற ஊர்ல இல்ல. திவாகரா, நாம ஒரு இட்டங்க போய் பார்த்துட்டு வந்துடலாமா? போலானே. அந்த பாட்டிக்கும் பொண்ணுக்கும் நாம தானே இருக்கோம். சரி, அப்படின்னா வாங்க, நம்ம எல்லாரும் போலாம்.
பார்த்துக்கிட்டு நம்ம எதுக்கு பாட்டி இங்க இருக்கணும்? மறுபடியும் அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து போயிடலாம். நம்ம பொருள்களை நாம எடுத்துட்டு தான் போகணும். அது இல்லாம நம்மால எப்படிம்மா இருக்க முடியும்? என்னம்மா இது? என்ன கையில இருக்கு? ஒன்றும் இல்லை பாட்டி, என் தங்கச்சியை புதைச்ச இடத்துல இருந்து எடுத்த ஒரு பிடி மண்ணு அவளோட ஞாபகத்துக்காக. நீ உன் அம்மா ஞாபகமா இந்த வீட்ல இருந்து எதை எடுத்துட்டு போற? லக்ஷ்மியோட படம் கூட நம்ம கிட்ட இல்லையம்மா. என்னம்மா பண்றது? இருக்கு பாட்டி, என்னோட மனசுக்குள்ள என் அம்மா உயிரோட இருக்காங்க. எப்பவும் மறந்து போகாத அந்த உருவமும் பாசமும் பேச்சும் என் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். போதும்மா, இந்த பாட்டிக்கு நீ சொன்னதே போதும். ஐயோ, என்ன அக்கிரமம் பண்ணி வச்சிருக்கானுங்க? பாட்டி, யார் பாட்டி இதையெல்லாம் இப்படி பண்ணது? அவங்கள விடக்கூடாது. நாங்க கேட்குறோம் பாட்டி. எங்க இருக்காங்க அவங்க? இங்கதான் இருக்கோம். நாங்கள் எங்கள் அம்மா விஜயலட்சுமியோட பசங்க. எங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு, அவர் வரல. இந்த வேலை செய்ய நாங்கள் 2 பேர் போதும்னு அவர் அங்கேயே இருக்காரு. எங்க அம்மாவோட சொத்தை ஆட்டையை போட்டே உங்க 2 பேரையும் துரத்தி விட்டுட்டோம். இந்த விஷயத்துல வெளியாட்கள் யாரும் இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தான் நல்லது. இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? விஜயலட்சுமி மேடம் தான் இவங்க 2 பேரையும் எங்க தங்க வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சொத்து எப்படி உங்களுக்கு வந்து சேரும்? அண்ணே, விஜயலட்சுமி மேடம் தான் போயிட்டாங்களே. இப்போ இந்த சொத்துக்கான வாரிசுகள் நாங்க தான். எந்த ஒரு உரிமையும் அதிகாரமும் இல்லாம எங்களுக்கு பிடிக்காதவங்களை இங்க தங்க வைக்க சொன்னீங்கன்னா அதுக்கான பேரு திமிருந்தா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு டைம் கொடுக்காம உடனே வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னா இப்படி? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணும் ஒரு 80 வயசு பாட்டியும் தானே இவங்க 2 பேரும். இவ வீட்டை விட்டு போறதுக்கான நோட்டீஸை நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம். அப்புறம் இந்த பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயம்
இவங்களுக்கு வேணும்னா எப்பவும் மேலங்குடத்துல ஒரு கட்டில் ரெடியா தான் இருக்கு. அகங்காரத்தை ஒதுக்கி வச்சுட்டு வந்தா வயசான காலத்துல நாங்க ஊத்துற தண்ணியை குடிச்சிட்டு செத்து போயிடலாம். வாய மூடுறா. இவ்வளவு நீங்க அக்கிரமம் செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட கால அந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காதுடா. தொண்டை வறண்டு போற வழியில செத்தாலும் உங்க யாரு கையாலையும் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன்டா. எல்லாரும் பாத்தீங்கல்ல, இதுதான் இவங்க குணம். எந்த வீட்லயாவது இப்படி பேசி பார்த்திருக்கீங்களா? வயசாயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு மூலையில அடங்கி ஒடுங்கி இருக்கணும். ஏங்க, இவங்க பாட்டுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. நீங்க தானே 2 பேரும் சேர்ந்து அவங்கள வெளியே அனுப்புறீங்க. யோ, எங்களுக்கு யாரு மரியாதை கத்து கொடுக்கறது? நீயா? அப்படின்னா சொல்லி குடியா? ஐயோ ஐயோ, விட்டுருங்கடா, வேண்டாம்டா. பாருங்கடா, என் மேல கை வச்சீங்க. மேல காலை வைப்பேன்டா. வேணாண்டா. இவன் மேல கையை வச்சா நம்ம கைதான நாரும். இவங்க பாத்துப்பாங்க. ஐயோ வேண்டாம், சொன்னா கேளு. நீ அவங்களையெல்லாம் கூட்டிட்டு போயிடு. எங்களுக்காக நீ எதுக்குப்பா தேவையில்லாம அடி வாங்குற? வாங்கண்ணே, நாம போலாம். இது அவங்க குடும்ப பிரச்சனை, இது அவங்களே தீர்த்துக்கட்டும். ஆமா, தேவையில்லாம நம்ம எதுக்கு அவங்க எதிரியா மாறணும்? இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னால இப்படியெல்லாம் நடக்கும்போது எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அதை விடு பிரகாஷனா. இவங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்காங்க. பெத்த அம்மாவை மதிக்காதவங்க கிட்ட நாம பேசினா சரியா வருமா? வா, இப்படி வா. வாண்ணே போலாம். டேய் தம்பி, இதுக்கப்புறம் புது பூட்டை எடுத்துட்டு போய் இந்த வீட்டை பூட்டிடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.